பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது கொஷின் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூலும் இருக்குது, கவர்மெண்ட் கொடுத்துருக்க நார்ம்ஸோ டீச்சர்ஸ்க்கோ ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதெல்லாம் தான் நீங்கள் எடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும், இந்த ஆர்டரில் தான் இருக்கணும், இந்த டைப்லலாம் கொஷின் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப்பில் ரொம்ப முக்கியமானது தான் இந்த டிஃப்ரென்ஸ் கொஷின். சரியா? இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இது ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருக்கலாம், குவார்ட்டர்லியாக இருக்கலாம், ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் எக்ஸாம், பப்ளிக், ஒவ்வொரு தடவையும் மினிமமாக கண்டிப்பாக ஒரு கொஷினை அதிகபட்சம் 4 கொஷின் வரைக்கும். லாஸ்ட்டு 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் 4 டிஃப்ரென்ஸ் கொஷின் வந்திருக்கு. இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்லேயும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், மினிமமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது 1, அதை விட அதிகமாகவே எதிர்பார்க்கலாங்க. குறைஞ்சது 2 டிஃப்ரென்ஸ் கொஷின் நீங்கள் பார்க்கலாம். அப்போ 2 டிஃப்ரென்ஸ் கொஷின்னா இன்கேஸ் 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா 2 × 2 4 மார்க்கு, அதே இது 4 மார்க்கில் கேட்டாங்கன்னா 2 4s are 8. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 8 4லேருந்து 8 மார்க்கு கண்டிப்பாக கொஷின் அவுட் ஆன மாதிரி நம்மளுக்கு என்னது அப்படின்னா இப்போயே தெரிஞ்சு போச்சு, இதுதான் வரப்போகுது, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது. அப்போ அந்த ஒரு கொஷினையும் இருக்க எல்லா டிஃப்ரென்ஸ் கொஷினையும் ஒன்று விடாமல் படிச்சுட்டு போனோம். அதுதான் என்னது நம்மளோட மெயின் டார்கெட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட மாஸ்டர் பிடிஎஃப்பில் ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். அப்படி இல்லைனாலும் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு தனித்தனியாக என்ன பண்ணிடுறேன், இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் பிடிஎஃப்லாம் கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள், இதில் நான் ஒவ்வொரு கொஷினை நான் காட்டுறேன், வித் ஆன்சரோடு இருக்க. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. பசங்களாக கொஷின் மட்டும் நான் கொடுக்கல, அதுக்கு ஷார்ட்டாக டிஸ்கிரிப்ஷனாக ஆன்சரும் கொடுத்துருக்கேன். இதில் தமிழ் மீடியமும் இருக்குது, ரைட்டாக தமிழ் மீடியமும் இருக்குது. ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம், அதுக்கப்புறம் தமிழ் மீடியமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்னென்ன. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது, டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். நான் ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் சொல்லிடுறேன். என்னென்ன கொஷின், டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து ரெண்டாவது, டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ரைட்டா, குழி லென்ஸ் மற்றும் குவி லென்ஸ், குவியாடி மற்றும் குழியாடிக்கான வேறுபாடு என்ன அப்படிங்கிறதா அந்த கொஷின். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது தாங்க. இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், மிட் டர்ம் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கொஷின்னா அது இதுதான். ரொம்ப அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு கொஷின்னா அது இதுதான். அதாவது மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோப்பியா. மயோப்பியா இங்கே பாருங்கள், April 23, September 21, August 22, 21, 22, 23, 24, 25, 26 2 தடவையுமே இருக்குது. 25, 26 கூட இந்த கொஸ்டின் இருக்குது. ஹைப்பர் மெட்ரோப்பியா, மயோப்பியா, கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வைக்கு இடையான வேறுபாடு என்ன அப்படிங்கிறதா அந்த கேள்வி. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அதனால் அதை விட்டுறாங்க. அடுத்து, அணு மற்றும் மூலக்கூறுக்கு இடையான வேறுபாடு. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஆட்டம்ஸ்க்கும் மாலிகூல்ஸ்க்கும் ரெண்டு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. அங்கே பாரு, ஒரு சிலர்லாம் என்ன அப்படின்னா அப்படியே நான் சொல்ல நோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட நோட்டில் இது எல்லாத்தையும் நோட்லையோ அல்லது புக்லையோ என்ன பண்ணுங்கள், கட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மோனோகாட் டைகாட் ரூட். ரைட்டா, ஒரு வித்திலை வேர் இரு வித்திலை வேருக்கான வேறுபாடு. மோனோகாட்டு டைகாட்டு. ரைட்டா, மோனோகாட் வர்சஸ் டைகாட், ஒரு வித்திலை வேர் இரு வித்திலை வேருக்கான வேறுபாடு. சரியா, அது மட்டும் இல்லை. அடுத்து அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். அதாவது காற்று உள்ள சூழலில் உள்ள காற்றுள்ள சுவாசம், காற்று இல்லா சுவாசம். காற்று இருக்கப்போ எப்படி சுவாசிக்கணும், காற்று இல்லாதப்போ எப்படி சுவாசிப்பாங்க அப்படிங்கிறது ஏரோபிக் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். சரியா, ஸோ இவ்வளோ தாங்க. எத்தனை கொஷினுங்க இருந்துட போது, 1, இதில் மேலே ஒரு கொஷின் இருக்கா ஏனுங்க, மொத்தமாக எத்தனை கொஷின் அழகாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் படித்தா கண்டிப்பாக நம்மளோட எக்ஸாமில் 2 கொஷின் அட்டன் பண்ண முடியும். அப்படின்னா இதை படிக்காமல் இருக்கலாமா? இங்கே எத்தனை கொஷின் இருக்குது, 2 கொஷின்ஸ் இருக்கா. இது ஒரு ஃபஸ்ட் கொஷின், இது ஒரு 1 2 3 4 5 6 6 கொஷின் தான் இருக்குது. இதோட ப்ரூஃப் பார்த்துடலாமா கேப்டன்? நீங்கள் சொல்கிறீங்க கேப்டன், இது உண்மையிலே வருமா? இந்த 6 கொஷினை நான் படித்தேன்னா எனக்கு எக்ஸாமில் எத்தனை கொஷின் கேட்பாங்க பார்த்துருவோம் வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரூஃபோடு பார்த்துருவோம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டேன் நான், ப்ரூஃப் லாஸ்ட் 2025 கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்கிட்ட இருக்குது. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டும் பார்ப்போம் வாங்க.
ரைட், பாருங்கள் கொஷின் பேப்பர் பார்த்துடலாமா? கடன்னு பார்க்கலாம் வாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது பார்த்தீங்களா? தமிழ் மீடியம் பசங்களா, நான் தமிழில் உங்களுக்கு என்ன கொஷின்னு சொல்லிடுறேன். சரியா? தமிழில் நான் என்ன கொஷின்னு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கலாம். சரியா? முதல் கேள்வி என்னென்னு பார்த்தியா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். மாஸுக்கும் வெயிட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன? டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ரைட்டா? குவி ஆடி மற்றும் குழி ஆடிக்கான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம். இதெல்லாம் டயக்ராம்லேயே நான் சொல்லிக் கொடுத்தேன், டயக்ராம் ஸ்ட்ரக்சர்லேயே சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி பேராசைட்டிக் அடாப்டேஷன் ஆஃப் லீச்சு, ராக்கெட் ப்ரொபல்ஷன், கிரிக்கெட் பால், மாடர்ன் அட்டாமிக் தியரி, மோனோகாட் டைகாட் வேறுபாடு, மோனோகாட் டைகாட் டிஃபரன்சியேஷன், ஏரோபிக் அண்ட் ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷன். 4 கேள்வி. எப்பா ஒரு கேள்வி 2 கேள்வி இல்லை, 4 கேள்வி. 6ல் 4 கேள்வி வந்திருக்கு. 6ல் 4 கொஷின், 6 கொஷினில் 4 கொஷின். நிறை எடைக்கான வேறுபாடு, குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ்க்கான வேறுபாடு தமிழ் மீடியத்தில், அதே கொஷின் பேப்பரோட தமிழ் மீடியம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 4 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ரைட்டா? காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இரு வித்திலை வேர், ஒரு வித்திலை வேர்க்கான வேறுபாடு. இதை விட என்ன பண்ண முடியும்? ஒரு கொஷின் பேப்பர் எக்ஸாம்பிள் எடுத்தாலே 4 கொஷின் வந்திருக்கு. சரியா? ஒரே ஒரு கொஷின்லேயே 4 கொஷின் இருக்குது. அடுத்த கொஷின்லேயே பாரு, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸ் ஆச்சு இருக்குது. இங்கே பாரு 4 மார்க்கில் நான் சொன்னேன்னா, போன கொஷின் பேப்பரில் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க டிஃப்ரென்ஸ். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சரியா? 4 மார்க்கில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ரெஸ்ட், நியூட்டன்ஸ் லா, ரிசல்ட், பாஸ்டுலேஷன் ஆஃப் அட்டாமிக் தியரி, அலாய், டிஃபரன்ஷியேட், மோனோகாட் டைகாட், ஏரோபிக் ஆனோரோபிக். புரியுதா? சொல்கிறது கேளுங்கடா, நான் சொல்கிறது கேளுங்க, கொஞ்சமாவது நான் சொல்கிறது கேளுங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க. இதுதான் ஃபேக்ட். நான் கொஷினை கணிக்க முடியும், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நான் சொல்கிற கொஷினை படிச்சுட்டு போனேன்னா கட்டாயமாக உன்னால் மிட்டமில் சென்டம்க்கு மேலே எடுக்க முடியும். நிறை எடைக்கான வேறுபாடு. சரியா? அப்படியே தமிழ் மீடியத்தில் இருக்குது. தமிழ் மீடியத்தில் அதே தான். நான் என்னென்ன சொன்னேன், ஒரு வித்தலை வேறு, காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம். இதெல்லாம் வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர். ஸோ 3வது கொஷின் பேப்பர் சோஷியல் கொஷின் பேப்பர் ஆகிடுச்சா? அது நிறைய பசங்க சொல்லியிருந்தீங்க. ஐ எம் சாரி ஃபார் தட், அது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இது மட்டும் விட்டுருங்க. இப்போதைக்கு 2 கொஷின் பேப்பர். சரியா? 2 கொஷின் பேப்பர் பார்த்ததுலேயே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு கவனிச்சிங்களா? நான் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஷின் பேப்பர் உங்களுக்கு இன்றைக்கி இல்லை நாளைக்கு நான் என்ன பண்ணிவிடுவேன், அப்லோட் பண்ணிவிடுவேன். ரைட்டா? இன்றைக்கி இல்லை நாளைக்கு உனக்கு என்ன பண்ணுவேன், அப்லோட் பண்ணிடுவேன் லாஸ்ட் 3 இயர்ஸோட கொஷின். ஸோ அப்போ என்ன பண்ணால் நீ கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அதுலேருந்து என்ன பண்ண நீ ஈஸியாக படிச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் கொஷினை கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், எப்படியாவது படிச்சுருங்க. மொத்தமாகவே எத்தனை டிஃப்ரென்ஸ் கொஷின் தான் இருக்குது? 6 டிஃப்ரென்ஸ் கொஷின் தான் இருக்குது. இந்த 6ல் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வரைக்கும் நான் ஒரு கொஷின்னு சொன்னேன், ஆனால் 4 கொஷின் கண்டிப்பாக வந்துடுது. எப்படியாவது 4 கொஷின் வந்துடுது. ஸோ அதனால் இதை என்ன பண்ணணும், நீங்கள் சூப்பராக படிச்சுருங்க. சரியாப்பா? ரைட்? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? படிக்க முடியும்னு சூப்பராக நம்பி இருங்க. கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். ஓகே?